வணக்கம் மக்களே. சின்ன மருமகள் நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதனை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. ராசாங்கம் பஞ்சாயத்து என்ற பேர்ல சொத்துல பாதி தரேன், தமிழ்ச்செல்வியை விவாகரத்து பண்ணிட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்ன உடனேயே தமிழ்ச்செல்வி வருத்தப்படுறாங்க. ஐயோ அப்பா, என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியலையே, சொத்து வாங்கிட்டு என்னை கூட்டிட்டு போயிடுவாரோ அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது செல்லப்பா எந்திரிச்சு, ஐயா நல்லா இருக்கு ஐயா அப்படின்னு 2 கையும் எடுத்து கும்பிடுறாரு. எல்லாரும் உடனே ஆஹா, செல்லப்பா சொத்துக்கு ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு தாமரையும் சாவித்திரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏய்யா, தாலி கட்டுன பொண்ணு விவாகரத்து பண்றதுக்கு சொத்துல பாதி தரிக. தாலியே கட்டாம நிக்கிற இந்த புள்ளை இவரோட மனைவியா வாழ்ந்துருச்சுன்றதுக்காக தானே தாலி கட்டணும். இந்த சொத்தை அந்த பிள்ளைக்கு கொடுத்து விவாகரத்து பண்ணிவிடுங்க. இன்னும் அந்த பிள்ளைக்கு தான் தாலி கட்டலையே, இதுக்கு ஈடு கட்டிரலாம் இல்ல. என் மகளுக்கு என் மகன் கல்யாணம் ஆன பிள்ளைக்கு வாழ்க்கையா போச்சு. இனி அந்த பிள்ளையை நான் எவனுக்கு கட்டி கொடுப்பேன்? ஏய்யா, ஊருக்குள்ள பெரிய மனுஷன் எடுக்கிற முடிவாயா இது? தாலி கட்டுன பொண்டாட்டிய ஊரத்து பண்ணிட்டு இன்னொரு பிள்ளையை கட்டி வைக்க போறீங்க. இதுக்கு சொத்துல பங்கு கொடுக்குறீங்க. அந்த பிள்ளையையும் என் மருமையும் கெடுத்துப்புட்டாருன்னு சொல்லித்தானே குற்றச்சாட்டு. கெட்டுப்போன பிள்ளைக்கு சொத்தை கொடுத்து சமப்படுத்துங்க. என் பிள்ளைக்கு அதைத்தானே செய்யறீங்க அப்படின்னு செல்லப்பா கேக்குறாரு. ஏய், என்னடா என்ன பேசிட்டு இருக்க? யாரு முன்னாடி என் மகளுக்கு சொத்து கொடுத்து சரி கட்ட சொல்றியா? அதெல்லாம் முடியாது. சேது, என் மக கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு சாவித்திரி கோவப்பட்டு கத்துறாங்க. அட சும்மா இருமா. ஏப்பா மருமகனே, சேதுபதி உன்னைய ரொம்ப பெரிய மனுஷன்னு நினைச்சேன். இப்பா உன்னை நம்பி என் புள்ளையை கட்டி கொடுத்தேன். ஆனா என் புள்ளை சொல்லுது என் புருஷன் தப்பே பண்ணிருக்க மாட்டாரு, அவரு நல்லவருன்னு என் மகள் நம்புற அளவுக்கு கூட. ஏனியா, உன்னை நீ நம்ப மாட்டேங்குற? எதிர்த்து சொல்லுயா. ஒரு ஆம்பளைக்கு தெரியாம எப்படியா தப்பு நடக்கும்? எத்தனை போதையில இருந்தாலும் ஆம்பளை கோவப்பட்டு அம்மா அப்பா கிட்ட பொண்டாட்டி கிட்டதான் சண்டை போடுவான். தெருவுல போற வர்றா பொம்பளைங்க கிட்ட யார்கிட்டையும் எந்த குடிகாரனும் சண்டை போட்டதில்ல. ஒரு பிள்ளையை கெடுத்துட்டோமா இல்லையான்னு கூடையா உனக்கு நிதானம் தெரியாது? அந்த அளவுக்கா? நட்சத்திரக்குறி ஐயா குடிச்ச சேதுபதி தமிழ்ச்செல்வி கிட்ட போய் நின்னு முட்டி போட்டு, தமிழு என்னை மன்னிச்சிரு, நான் வாயை திறந்து பேச முடியாத இடத்துல இருக்கேன். அப்பா, என்கிட்ட என்ன நடந்துச்சுடா? நீ தப்பு பண்ணுனியான்னு கேட்கவே இல்லை. அவரே முடிவெடுத்துட்டாரு. நான் மறுத்து பேசினா அவருக்கு அவமானமா போயிடும்னு சொல்லித்தான் நான் எதுவுமே பேசல. எனக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னே ஞாபகம் இல்லை. என் அறிவுக்கு எட்டுனபடி நான் எந்த பிள்ளையையும் கெடுக்கல, எந்த பொம்பளையையும் தொடக்கூட இல்லை அப்படின்னு சேதுபதி அழுதுகிட்டே சொல்றாரு. உடனே தமிழ்ச்செல்வி, கேட்டீங்களா? நல்லா கேட்டீங்களா? கற்புங்கிறது பொம்பளைக்கு மட்டும் இல்லைங்க, ஆம்பளைக்கும் இருக்கு. நாளைக்கு இந்த மனுஷன் ரோட்ல போகும்போது தெருவுல பார்க்கிற பொம்பளைங்க எல்லாம் இந்த ஆள் ஒரு பொம்பளை பொறுக்கி கம்பளை துணியை சுத்தி இருந்தா கூட கூட வெறிக்க வெறிக்க பார்ப்பான் அப்படின்னு சொல்லி கேவலமா பேசமாட்டாங்க. ஏய்யா, உங்க பிள்ளை தானே, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. சேதுபதிதான் கெடுத்தாரா இல்லையான்னு எல்லா பரிசோதனையும் பண்ணுவோம். டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்கட்டும். தாமரை கெட்டுதான் போயிருக்கு, அதுவும் சேதுபதிதான் கெடுத்தாருன்னு சொல்லி அப்புறம் இந்த கல்யாணத்தை நானே முன்ன நின்னு நடத்துறேன். எனக்கு சொத்து பத்தி எதுவுமே வேணாம் ஐயா. நான் இப்படியே கட்டுன சேலையோட எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறேன். என் புருஷன் நல்லவருன்னு எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா தப்பு செய்ய மாட்டாரு. அந்த நம்பிக்கை உங்க மகன் மேல உங்களுக்கு இருந்தா நீங்க டாக்டர் பரிசோதனைக்கு கொடுங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. விசாரணை நடக்கட்டும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி கத்துறாங்க. உடனே ராசாங்கம், இதுல என்ன விசாரணை இருக்கு? நானே கண்ணால பார்த்தேன் ஐயா. இத்தனை பேர் இருக்கீங்க இல்ல. நான் ஒன்னு கேட்கிறேன், கண்ணால இவங்க பார்த்தாக வீட்ல இருக்க அத்தனை பேரும் பார்த்தீங்க, நான் ஒத்துக்குறேன்.
இந்த பொம்பள பிள்ளையோட அனுமதி இல்லாம ஒரு ஆம்பளை தொட்டா அந்த பொம்பள பிள்ளை கத்தி கூச்சல் போடணுமா? இல்ல அமைதியா நிம்மதியா பெட்ல படுத்து தூங்குவாளா? அப்படின்னு கேட்டவுடனே சுத்தி இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் அரசல் பொரசலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அட சொல்லுங்க ஐயா, எந்த பொம்பளையாவது விருப்பமே இல்லாம ஒரு ஆம்பளை தொடும்போது அவள் கத்தி கூச்சல் போடமாட்டாளா? அப்படின்னா தாமரை இதை திட்டம் போட்டுதான் செஞ்சிருக்கு. என் புருஷனுக்கு வலை விரிச்சு அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு திட்டம் போட்டு அம்மாவும் மகளும் திட்டம் செஞ்சிருக்காங்க. இதை நான் ஒரு காலும் ஒத்துக்கிற மாட்டேன். கண்டிப்பா போலீஸ் கேஸ் கொடுப்பேன். என்ன விவாகரத்து பண்ணிட்டு போக சொல்றதுக்கு நீங்க யாரு ஐயா? சேதுபதி, நீங்க சொல்லுங்க ஐயா. நான் போயிரட்டுமா? உங்களை ஒசத்தியா நினைச்சிருந்தேன். ஏகபத்தினி விரதம் இருக்கிற ஆளுன்னு என்னை தவிர வேற ஒரு பொண்ணை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். இப்போ உங்க அப்பாரு சொல்றாங்கன்னு சொல்லி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறீங்க. நீங்க மறுத்து சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னு தமிழ்ச்செல்வி ஆவேசத்தோட கோவத்தோட கேக்குறாங்க. சேதுபதி சொல்றாரு, இல்ல, நான் தமிழ்ச்செல்வியை விவாகரத்து பண்ண மாட்டேன். அப்படின்னு சேதுபதி சொன்ன உடனேயே சாவித்திரியும் தாமரையும் முழிக்கிறாங்க. ஐயையோ, மொத்தத்தையுமே குழப்பி விட்டுட்டாளே அப்படின்னு சாவித்திரி வேகமா வந்து, என்ன சேதுபதி, தமிழ்செல்வி பேசின உடனே மனசு மாறிட்டியோ? எல்லாரும் பார்த்திருக்காங்க. அப்பன்னா என் மகன் தாமரைக்கு என்ன வழி சொல்ல போற? அப்படின்னு சாவித்திரி கேக்குறாங்க. தாமரை டாக்டர் செக்கப்புக்கு வரட்டும். தமிழ்ச்செல்வி சொல்ற மாதிரி எல்லா செக்கப்பும் பண்ணி நான் தான் கெடுத்துட்டேன்னு நிரூபிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு சேதுபதியும் சொல்றாரு. ஆமாப்பா, தமிழ்ச்செல்வி சொல்ற மாதிரி இதுல பெரிய சூழ்ச்சியே இருக்கு. தாமரை கேக் கொண்டு வந்துச்சு. கேக் சாப்பிட்ட கொஞ்ச நிமிஷத்துலயே நான் மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. வழக்கத்துக்கு மாறா தாமரை எதுக்கு எனக்காக கேக் கொண்டுட்டு வரணும்? அது உன் தனியா இருக்க ரூமுக்கு அப்படின்னு சேதுபதி கேள்வியை எழுப்புறாரு. இப்ப ராசாங்கம் கேக்குறாரு, என்ன சேதுபதி, என்ன பேசுற? நான் எல்லாம் அந்த விஷயத்தை கண்ணால பார்த்தேன். அப்பா, நீங்க கண்ணால பார்த்தேன், நீங்க தான் சாட்சின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா என் மனசாட்சி ஒத்துக்க மாட்டேங்குது. எனக்கு எந்த ஞாபகமுமே இல்லை. தாமரை வர்றதுக்கு முன்னாடியும் நான் குடிச்சுதான் இருந்தேன். அதுவரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு அடுத்து நடந்தது ஞாபகத்துல இல்ல. பரிசோதனைக்கு நான் முழுசா தயார். தாமரையும் தயாரான்னு கேளுங்க. பரிசோதனை முடிஞ்சு ரிசல்ட் வரட்டும். அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை ஒத்துக்குறேன். தமிழ்ச்செல்வி சொன்ன மாதிரி நான் தாமரை கழுத்துல தாலி கட்டுறேன் அப்படின்னு சேதுபதி சொல்றாங்க. சாவித்திரியும் தாமரையும், இல்லை, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. என் மகளை பரிசோதனை பண்றதாவது? நீ என்னடி தமிழ்ச்செல்வி, போலீஸ்க்கு போறதுக்கு நான் போறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சாவித்திரி சொன்ன உடனே தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, கட்டாயமா போங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே சேது கையில தாலியை கொடுத்து, கட்டுப்பான்னு சொல்லிட மாட்டாங்க. எல்லா கேள்வியும் கேட்பாங்க. எல்லா வகையிலும் பரிசோதனை பண்ணி உண்மைனா மட்டும் தான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிருவாங்க. அதுவரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நீ யாருடி போக மாட்டேன்னு சொல்றதுக்கு? என்னை இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வலுக்கட்டாயமா கொட்டாயில போய் தங்க சொன்னது நீங்கதான? எல்லாத்துக்குமே காரணம் இந்த பிளான் நடத்தணும்ன்றதுக்காகத்தான், இந்த ஒரு நாளுக்காகத்தான் நீங்க காத்திருந்து இத்தனை நாளும் வேலை செஞ்சீங்க. இதெல்லாம் எனக்கு புரியல தெரியலன்னு நினைக்காதீங்க. ஆனா உங்க திட்டத்தை ஒரு நாளும் நடக்க விடமாட்டேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி ரொம்ப உறுதியா இருக்காங்க. இப்போ சேதுபதியும் தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்துகிட்டு, நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்பா. நான் எந்த தப்பும் செய்யல. டாக்டர் பரிசோதனைக்கு வரட்டும் அப்படின்னு சேதுபதி சொன்ன உடனேயே ராசாங்கம் சொல்லிடுறாரு, சரி, என் மகனுக்கு இதுல சந்தேகம் இருக்குல்ல, டாக்டரை வச்சு பரிசோதனை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு ராசாங்கம் டாக்டரை வரவைக்கிறார். தாமரையும் சாவித்திரியும், ஐயோ மாட்டிக்கிருவோமே அப்படின்னு நடுநடுங்குறாங்க.
இப்படித்தான் போலாம் பிரண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ பிரண்ட்ஸ்.